ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் 1.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு அமராவதி என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான தடயம் இருப்பது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடலை வாங்க மறுத்துள்ள உறவினர்கள் கணவன் கவின் பிரசாத் மற்றும் குடும்பத்தினரை விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிச்சே கொண்டு போட்டாங்களா சாமி? ஐயோ, எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. எங்க உள்ள என்னது கொண்டாங்க, வரதட்சணை குடும்பம் கேட்டாங்க. என் பிள்ளைய அடிச்சு கொண்டு போட்டாங்களே, குழந்தையும் கொண்டு போட்டாங்களே. எனக்கு என்ன காரணத்தினால என் புரிஞ்சாங்க குழந்தை செத்துது, என் பிள்ளை செத்துது. எனக்கு நீதி கிடைச்சாதான் நான் போவேன். ஆமா, நான் வாங்குவேன். எனக்கு என் உள்ளே கொடுமை வண்டிட்டாங்க, கொடுமை வண்டி கொண்டு போட்டாங்க சாமி. என்ன பண்றாங்க, கொலையே பண்றாங்களோ, குழந்தையும் கொண்டு போட்டாங்க. ஐயோ, எனக்கு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் சாமி. ஐயோ, பேசுனா நைட்டு 9 மணிக்கு பேசுனா, வீடியோ காலில் பேசுனா, குழந்தையும் காமிச்சா, குழந்தையும் நல்லா இருந்தது, தாட்டா கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அவளை சண்டை கட்டி முயற்சி பண்ணிட்டாங்களே. ஐயோ, என்ன பிள்ளை கொடுமை பண்ணிட்டாங்க, கொடுமை பண்ணி கொண்டு போட்டாங்களோ, அவளுக்கு தான் தெரியும். மன உளைச்சல் ஆகி தான் அவள் அந்த தூக்கு போடுறக்கே போயிருக்கிறா. ஆனால் கேட்டால் நாங்கள் பார்க்கல, யாருமே இல்லைன்னு முதல்ல காலையில் நியூஸ் சேனலில் வந்துச்சு. ஆமாம், ஒரு நிமிஷம், நியூஸ் சேனல் வந்துருக்குது, யாருமே இல்லை, அவங்களாம் தூக்கு போட்டனி. ஏன்னா எல்லாரும் வீட்டில் தான் இருந்துருக்குறாங்க. வீட்டில் இருந்து எப்படி அந்த பொண்ணு இறந்து போனது எப்படி தெரியாமல் இருக்கும்? இப்போ யாருமே பார்க்கல, யாருமே சொல்ல, கழுத்துல எல்லாம் காயம் ஆயிருக்குது. இவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லல, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும் போதே இப்படி ஆயிருக்குது, எதுவும் பண்ணல. ஹாஸ்பிட்டலுக்கு போறப்பதான் அவங்களா கழுத்தை பார்த்துருக்குறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அது வரைக்கும் தெரியாது. கேட்டிருக்காங்க, வரதட்சணை கேட்டிருக்காங்க, கொடுமை பண்ணி இருக்காங்க. கண்டிப்பாங்க ஆயிருக்குது. நைட்டு 12 மணி வரைக்கும் சண்டை இருந்திருக்கு வீட்டுல சண்டை இருந்து. என் பேர் பூங்கொடி. என்ன, எங்க பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். நீதி ரிமாண்ட் வைக்கல, என்ன ரீசன் சொல்லணும். என்னதுனால அவ பொண்ணு கூட ஒரு அவசரத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா குழந்தை செத்து போனதுக்கு எங்களுக்கு நீதி கிடைச்சாகும். 1.5 வயசு குழந்தை கொலை நான் கன்ஃபார்மா சொல்றோம். கொலை பண்ற அளவுக்கு அவ கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவளை தூண்டி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.